நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஐ யூடியூப் சேனல் பண்ண ஒரு தரும் நண்பன் இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து செட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் எல்லாம் வாய்ஸுமே வந்து ஒரு கிளியரிட்டி வரல. மொத்தமாக ஒரு மாதிரியாக கரன்ற மாதிரி இருக்குது. அதை வந்து தெளிவு பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக எட்டு வந்துருக்காங்க. நம்ம இப்போ மாற்ற போகிறோம். அதை ஃபஸ்ட்டு செட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/24 5 பம்ப் எல்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியல் பார்த்திங்கன்னா STK 4191 STKவில் 4141 IC 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கெய்னர் போர்டு, இதுதான் ப்ரோலாஜிக் போர்டு. இதில் வந்து பிடி போர்டு வராது, ப்ரோலாஜிக்கு சரௌண்டு சென்ட்ரு சப்பு, இது வந்து ப்ரோலாஜிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா BT2. இதுக்கு எக்ஸ்ட்ரா கெய்னர் கொடுத்துருக்காது, எதுக்குன்னு தெரியல எனக்கு. நான் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். பாருங்கள், இதுக்கு வந்து ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இப்போ வந்து அவங்க செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 4200க்கு 50 கெப்பாசிட்டர் இருக்குது ரெண்டு. இதில் வந்து மார்க்கெட்டில் அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா 5500 6000 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இது செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவுமே வந்து பாடுது. அது ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பாடுது, ஆனால் அது இந்த ஆடியோ குவாலிட்டியெல்லாம் ஒரு தெளிவு இல்லை, ஒரு கரகரன்ற மாதிரி ஒரு வருது. அதுக்காக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இது ப்ரோலாஜிக் போர்டு, இது பிடி போர்டு, இது ரெண்டு எடுத்துகிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பிடி போர்டு போட போகிறோம். ப்ரோலாஜிக் போர்டு, பிடி போர்டு. ஓகேங்களா? இது ஆக்சுவலி என்ன போட போகிறோம்னா பாருங்கள், இது குரோடெக் இருக்குல்ல, குரோடெக்கில் ப்ரோலாஜி போர்டு, குரோடெக்கில் ப்ரோலாஜி போர்டு போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜி போர்டு எடுத்துகிட்டோம். இந்த ப்ரோலாஜி போர்டு ப்ளஸ் பிடி போர்டு எப்பவுமே அவங்க தண்ணி காமனாக வந்து தனியாக தான் போடுவாங்க. இது எடுத்துகிட்டு இது ஒன்று மட்டும் இது அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டது வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ஸ்மூத்தாக வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக தெரியுற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ஃபேனு கொஞ்சம் வந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குதுன்றாங்க. அதுக்கு சில ஃபேனும் கழட்டி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா காற்று வெளியேருந்து உள்ளே தள்ளும்போது அந்த நாய்ஸ் வரும், அதுவும் சொல்கிறாங்க. இதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. STKவில் உங்களுக்கு தெரியும் நிறையா ஆல்டர்னேட்டிவ். இதில் STKவில் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா 220 ohms இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆல்டர் பண்ண போகிறேன். 680 ohms போட்டு ஆல்டர்னேட் பண்ணி அந்த ஆடியோ குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்த்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஆடியோ இது வந்து கொஞ்சம் கடவுன்னு கத்துற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தெளிவில்லை, ஆடியோ கேட்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அப்போ அது ஓகே. இப்போ இன்றைக்கி இருக்கிற குவாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஆல்டர் பண்ணுறோம். ஐஸே வேணாமே நல்லா இருக்குது. ஆல்டர் பண்ணி பார்த்துட்டு ஓகே, பட் மேட்ச் ஆகலைன்ற பட்சத்தில் ஐஸ் தூக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ப்ரோலாஜிக் போர்டு மட்டும் கழட்டிடலாம். ஏன்னா இது இருக்கிறது 24/24 5 amp LD தான், HD இல்லை. HD இருந்தால் நம்ம கம்பல்சரி நம்ம போர்டு எடுத்து மாட்டிக்கலாம். LDக்கெலாம் மாட்டினா சப்புக்கே கட்டாது நம்மளுக்கு. அதனால தான் இந்த ஃபில்டர்லாம் நம்மளுக்கு தாங்காது. அதுக்கு தான் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்காக இது 3 மட்டும் கழட்டி இப்போதைக்கு ஆல்டர் பண்ணி இது செஞ்சு பார்க்கலாம். அவங்க வந்து கேட்குறது குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டியும் ஸ்மூத்தாக கேட்குறாங்க. கரன்ற மாதிரி வருது பேஸு, அதெல்லாம் வேணாம், எனக்கு ஸ்மூத்தாக வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஐட்டம் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஆனால் ஐசி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்புக்கு சென்டருக்கு ஆன் சீரிஸ் போட்டுக்கிறாங்க. அது ஆன்னு சொல்ல முடியாது, அது குவாலிட்டி அப்போ அந்த சீரியல் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ வர சீரியல் நம்பர் மாற்ற போகிறோம். பிடி போர்டு மட்டும் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து சரௌண்ட் போர்டு மட்டும் மாற்றலாம்னு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் இந்த போர்டு தான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோடெக்கில் இந்த ப்ரோலாஜி போர்டு நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஆட் பண்ணி பார்த்துட்டு என்ன அளவுக்கு குவாலிட்டி வருதுன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எப்போயுமே போர்டு, எந்த போர்டு வாங்கினாலும் சரி, நம்ம எந்த கம்பெனி போர்டு வாங்கினாலையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஜெய் செஞ்சு ஃபஸ்ட்டு இது ஆடியோ இன்புட் கொடுத்து எல்லா சேனலும் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். ஃபைனலாக பார்த்தா இதில் ஏதோ ஒரு சேனலில் ஃபால்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், செஞ்சு வேலைலாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த போர்டு யூஸ் பண்ணாலும், இந்த போர்டு ஆகட்டும் எந்த போர்டு யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு போர்டு வந்து தனியாக லைன் கொடுத்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இதை வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன், பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டினுடைய ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாத்திரம் ஒரே ஒரு ஆக்சுவலாக இது கஸ்டமர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இந்த இதுக்கு மேலே பெருசாக இருந்தாலும் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணால் ஒரு குரோடெக்கில் வந்து ப்ரோலாஜி போர்டு மட்டும் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து அடிஷ்னல் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து STK வந்து உங்களுக்கு கரகரன்ற மாதிரி சவுண்டு வரும். அதுக்காக இந்த ரெசிஸ்டர்லாம் சில ஆல்டர் பண்ணிட்டேன்.
இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஆடியோ குவாலிட்டியினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சி உங்களுக்கு கெயின் வந்து அதிகமாக வராத மாதிரி மைல்டாக பாடுற மாதிரி வந்து அவர் கேட்டிருந்தாப்படி, அதனால் மைல்டாக பாடுற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அவங்க கேட்டது வந்து மைல்டாக கேட்டாங்க, மைல்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மற்றபடி நான் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல, இது மட்டும் தான் ஆல்ட்ரு பண்ணி, இது ஒரு ப்ராலஜின் போர்டு மட்டும் தான் போட்டிருந்தேன். அவங்க அந்த கெய்னர் போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கெய்னர், அது நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் இப்போ போட்டிருக்கேன். கெயின் மட்டும் பாருங்கள், சப் கெயின் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து டெலிவரி கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்த போர்டு வந்து பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. நான் வந்து எதுவுமே தொடலை, அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த 4141 ஐசிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் 4-5 அது பர்சனல் சொல்ல விரும்பல, அது ஆல்ட்ரு பண்ணி அந்த கெயின் கரகரன்ற கத்துறதை வந்து குறைக்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமர் கொடுத்தது இருந்தது பிடி போர்டு. இது ஒரு பிடி போர்டு, BT2 ப்ளஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து BT2, இது வந்து BT2. இதுலேருந்து ஒரு கெய்னர் போட்டு கெயின் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்கு கெயின் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து செஞ்சது வந்து 10 வருஷம் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க கஸ்டமர். இது ஒரு ஆடியோ இன்புட்டில் இதுலேருந்து இது கெயின் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட்டில் பாருங்கள், இங்கே இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இன்புட்டு, இது வந்து சரவுண்ட் போர்டு, இது பேஸு சப்பு ஃப்ரீ. இங்கே பாருங்கள், சரவுண்டு சென்ட்ரு, இது சப்பு. அந்த LM324 வருவது அது மாதிரி நினைக்கிறேன். இது பழைய மாடலு, பேஸ் அதிகமாக வரும், ஆனால் அந்த கரன்ற மாதிரி வருதுச்சு. அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போது கரகர மாதிரி வந்தது, நான் எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும் கழட்டிட்டேன். இப்போ இந்த 3 போர்டு எடுத்துகிட்டு தான் நான் செஞ்சு பாருங்கள். அது இருக்கிற வாலிமீட்டர் கூட நான் தொடலை, அப்படியே எடுத்துகிட்டு தான் அந்த கஸ்டமருக்கு அந்த போர்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஓகே, எனக்கு அந்த குவாலிட்டி, ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம செட் செய்கிறது STKக்கும் டிரான்சிஸ்டர் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டேன். இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு செட்டு ஆல்டர் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். MSC ஆடியோ யூடியூப் சேனல் பேனாக தருமபுரி. நான் உங்கள் நண்பர் முருகன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.